Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. காட்டுமன்னார் கோவில் அருகே பட்டா வழங்க பயனாளியின் வீட்டிற்கு சென்றபோது பள்ளிக்கு செல்லாமல் வீட்டில் இருந்த 10ஆம் வகுப்பு மாணவனுக்கு ஆட்சியர் அறிவுரை வழங்கிய நிலையில் மாணவரை கிராம நிர்வாக அலுவலர் இன்று தேர்வு எழுத பள்ளிக்கு அழைத்து சென்றுள்ளார். இது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். எப்பதான் படிக்காம இருக்கேன் இது ஜியோ வைங்க இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம் கார்த்திகேயன். மாணவனுக்கு மாவட்ட ஆட்சியர் என்ன அறிவுரை வழங்கினார்? முழு விவரங்கள். வணக்கம். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ண பகுதியில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீ ஆதிஷர் செந்தில்குமார் நேற்று முன்தினம் ஆய்வு மேற்கொண்டார். அதாவது பட்டா வழங்குவதற்காக மக்களை நேரில் சந்தித்து குறைநெறிகளை கேட்டறிந்த போதுதான் எம்ஜிஆர் நகரில் அரசு பள்ளியை படிக்கின்ற 10ஆம் வகுப்பு மாணவனான பரமேஸ்வரன் அந்த பகுதியில் சுற்றி தெரிவிச்சிருக்காரு. இதை ரொம்ப நேரமா மாவட்ட ஆட்சியர் பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்துலதான் ஏன் சுற்றி இருக்கிற அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை அவங்கள்ட்ட கேட்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துலதான் அந்த பகுதியில இந்த பையன் அடிக்கடி ஸ்கூலுக்கு போகல படிக்கல அப்படிங்கிற ஒரு குறையை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உடனே நேரடியா மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பையனோட வீட்டுக்கே போயிருக்கிறாங்க. பெற்றவங்களை பார்த்துட்டு அவங்களுக்கான அறிவுரை சொல்லிட்டு அந்த பையனுக்கும் ஒரு நல்ல அட்ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. லைஃப்ல படிப்பு அதுதான் மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்கும். அதனாலதான் நான் படிச்சு முன்னேறிக்கிறேங்கிற மாதிரி அவங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்டு உடனடியாக அந்த பகுதியோட கிராம நிர்வாகிகளை அழைச்சிட்டு இந்த மாதிரி நாளைக்கு இந்த பையன் பள்ளிக்கு போறதை எனக்கு அதிகாரப்பூர்வமா தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவுரையை வருத்தினாங்க. அதே சரி ஸ்ரீமுஷ்ணம் கிராம நிர்வாக அலுவலர் காலையில் இருசக்கர வாகனத்துல அந்த பையன் வீட்டுக்கே நேரம் போயிட்டு அந்த பையனை கூட்டிட்டு அரசு பள்ளிகளை படிச்சுட்டு இருக்கிறது மட்டும் அல்லாம உடனடியாக தேர்வு எதுவும் செஞ்சிருக்கிறாங்க. அந்த பையனும் தற்போது மாவட்ட ஆட்சியரோட அறிவுரை ஏற்று ஆர்வத்தோடு படித்து செஞ்சிருக்கிறார். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.